உங்கள் குழந்தைக்கு வந்து டாய்லெட் போகும்போது புழுக்கள் வருதா? வயிறு எப்போ பார்த்தாலும் வலிக்குது அப்படின்றாங்களா? இல்லை பசி வந்து சரியாக எடுக்க மாட்டேங்குதா? இல்லை என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேங்குதா? ரத்த சோகை மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கா? அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டாபிக். அதாவது பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லா அம்மாக்களும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோவில் செல்லலாம். இந்த வயிற்று புழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப காமன். இந்தியாவில் ரொம்ப காமன். இது வந்து ரொம்ப அதிகமாக யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. அடல்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பெரியவங்களுக்கும் வரலாமானா வரலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை. சரி சார், முதல்ல இந்த வார்ம்ஸ்னால் என்ன, இது என்ன ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசினா தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுன்றதுனால நான் சொல்கிறேன். இந்த வார்ம்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம மனிதர்கள் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பீஷீஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒன் ஆஃப் த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வார்ம்ஸ். ஓகேங்களா? வார்ம்ஸ் அப்படின்றது என்னது? புழுக்கள். அந்த புழுக்களில் ரொம்ப காமனாக இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு 3-4 காமன் புழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்கேரியாசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரவுண்ட் வார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு காமன் புழு. ரெண்டாவது ரொம்ப காமன் புழு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆங்கிலோசோமான்னு சொல்லுவாங்க. ஹூக் வார்ம் இது ரெண்டாவது காமன் புழு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? பின் வார்ம் இது ஒரு காமன் புழு. இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு மூணு வந்து ரொம்ப காமன் புழு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேப் வார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது ரொம்ப காமன் புழு. இந்த 4மே தான் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. இதில் ஒன்றுத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பெக்யூலியர் ஃபியூச்சர் இருக்குது. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் லைட்டாக பாயிண்ட்ஸை தொட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த சொல்கிறோம்ல என்ன, அந்த அஸ்கேரியாசிஸ்ன்னு சொன்னல வந்துட்டு ரவுண்ட் வார்ம். ரொம்ப காமனாக இந்த ரவுண்ட் வார்ம்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்கேரியாசிஸ் அந்த ஃபோட்டோ போடுறோம். அது வந்து பரவறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சானிடேஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி நம்மளோட சாயில்னு சொல்கிறோம் மண், அதே மாதிரி நம்மளோட கைகள், இந்த 3மே லிங்க் ஆகி தான் இதோட லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இருக்குது. நாட் ஒன்லி அஸ்கேரியாசிஸ், முக்காவாசி இந்த எல்லா வார்ம்ஸுமே. ஓகேங்களா? நம்ம அஸ்கேரியாசிஸு, அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரோபியஸு, இந்த பின்வார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சானிடேஷனில் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. முன்னாடிலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த டாய்லெட் வந்துட்டு வெளியே போய் போகிற பழக்கம்லாம் முன்னாடி இருந்தது. இந்த பாத்ரூம்ஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 2014-15 அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு கழிப்பறை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த வெளியே போய் டாய்லெட் போகிறதுன்ற கான்செப்டே டோட்டலாக ஜீரோவாக்கி எல்லார் வீட்லேயும் கழிப்பறை இருக்கணும், இலவசமாக அரசு கட்டித்தரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட மத்திய அரசு வந்து செஞ்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா இந்த ரூரல் சானிடைசேஷன் இல்லாததுனால தான் முக்காவாசி இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்னால பல குழந்தைகள் வந்து அவதிப்பட்டு வந்துருந்ததுதானே. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த ஒரு நடவடிக்கை வந்து நம்ம நிஜமாலே பாராட்டணும் ஒரு மருத்துவரான்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. என்ன ஆகும்னா இந்த மாதிரி சானிடைசேஷன் லோக்கலாக வந்துட்டு பாத்ரூம் வந்து சரியாக போகல, ஐ மீன் அந்த கழிப்புலாம் வந்து கரெக்டாக ட்ரைனேஜுக்கு போகல, அப்போ அங்கே இருக்கணும், அங்கங்கே நம்ம வந்து மண்ணில் போகிறோம், அந்த மண்ணிலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுகள் எல்லாமே வந்துட்டு அந்த முட்டைகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹைஜீனாக இருக்காங்கன்னு கிடையாது. அவங்க வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகங்களை பெருசாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா மண்ணில் உட்காந்துக்கிட்டு அப்போ தான் வந்து பயங்கரமாக வீடு கட்டுறது, மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றது, புதையல் எடுக்கிறன்றது, இந்த மாதிரி பலவிதமான ஒரு கேம்ஸை குழந்தைங்களும் வந்துட்டு அந்த காலத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் ஃபோனுக்கு போயிடுச்சுங்க, அது வேறு கதை. ஆனால் கொஞ்சம் ஜென்ரலாக அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மண்ணை நோண்டுறது இது பண்ணுறதுன்னும் போது அந்த மண்ணில் இருக்கும் இந்த புழுக்களுடைய முட்டைகள், சின்ன கருக்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நகத்தில் வருகின்றன. அந்த நகத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க கை கழுவாங்களா, கை கழுவுறதில்ல, அப்படியே எடுத்து வாயில் வச்சுக்கிறது, அப்படியே ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில் போடுறதுன்னும் போது அந்த முட்டைகள் வந்து அந்த பிஸ்கெட் மூலியமாவோ உணவுப் பொருள் மூலியமாவோ அந்த நகத்திலிருந்து அந்த உணவுப் பொருள் மூலியமாக அப்படியே வயிற்றுக்கு செல்கின்றனர். வயிற்றுக்கு போய் அந்த முட்டை குட்டி போட்டு
பெரிய ஆகி சின்ன குட்டி பாம்பு மாதிரி உள்ளே வளர்ந்துருது. இதுதான் இதோட லைஃப் சைக்கிள். அதுக்கப்புறம் அது வந்து பாத்ரூம் வழியாவோ இல்லைனா வாய் வழியாவோ இந்த மாதிரி வெளியே வருது. அப்புறம் நம்ம பாத்ரூம் போகும்போது என்னடா அது புழுலாம் போகுது பாத்ரூமில் அப்படின்ற மாதிரி நான் பயப்படுறோம். ஏன்னா உள்ளே போய் குட்டி போட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குப்பா, இதனால தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியே வரும்போது பாத்ரூமில் வழியாவோ இந்த மாதிரி நம்ம போகும்போது திருப்பி அந்த சாயிலில் வந்து அது போயிடுது. அந்த மண்ணில் போயிடுது. ஏன்னா நம்ம வெளியே டாய்லெட் போகிறோம்ல, வெளியே போய் மண்ணில் போயிடுது. அந்த மண்ணில் போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இன்னும் பல குட்டிகள் முட்டைகள் போடுகின்றனர். திருப்பி இன்னொரு குழந்தை போய் விளையாடுது, கையில் எடுக்குது, வாயில் வைக்குது, போகுது. இப்படி தான் அதோட குடும்ப லைஃப் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னும் போது தான் அரசாங்கம் அவங்க சைடில் இருந்து இந்த பப்ளிக் டாய்லெட் அப்படின்ற மாதிரி, அதாவது வெளியே போய் டாய்லெட் போகிறதுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு கழிப்பறைகளை கட்டுகின்றனர். அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அம்மாக்களாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களோட கையை வந்து எப்பவுமே இந்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கையை அடிக்கடி கழுவுங்க, கையை அடிக்கடி கழுவுங்கன்றது 2. 3வது, நகங்களை வெட்டி விடவும். நகங்கள் இருக்கும் போது அந்த நகத்தோட இருக்கிற கேப்பில் வந்து இந்த முட்டைகள்லாம் பூந்துட்டு ஈஸியாக வாய்க்கு கொண்டு போகிறதுன்றதுனால நகங்களை கரெக்டாக வெட்டவும், கைகளை கரெக்டாக கழுவுறது, அதே மாதிரி வாய்க்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுன்ற 3 விஷயங்களை குழந்தைகளை அம்மாக்கள் சொல்லித்தரணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணிலேருந்து நம்மளுக்கு என்னென்ன விளையுது, இந்த மண்ணிலேருந்து தான் காய்கறிகள் விளைகின்றன. கரெக்டாக? அப்போ காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா கிழங்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கிலேருந்து தான் வந்து நம்மளுக்கு வருது. டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழேருந்து வருகின்றதுல. முள்ளங்கி, முட்டைக்கோசு, இது மாதிரி காலிஃப்ளவர், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டைகள் வந்து இருக்கிறது. அப்போ அதை எடுத்துகிட்டு சில பேர் என்ன, அந்த கேரட் இருக்குல்ல, கேரட் ரொம்ப முக்கியமான வருது. ஸோ இந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு சில வீட்டில் கரெக்டாக கழுவாமல், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கரெக்டாக கழுவாமல் அப்படியே எடுத்து அந்த குழந்தைங்க வந்து கடிச்சு சாப்பிடுது. இல்லைனா அப்படியே எடுத்து நம்ம வந்து உள்ளே போகும்போது ப்ராப்பர்லி நாட் வாஷ்டு வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, கண்டாமினேட்டட் வெஜிடபிள்ஸ், நாட் ப்ராப்பர்லி வாஷ்ட் ஆர் குக்டு, இதான் கரெக்டான டைம். அப்படி இருக்கும்போது சாப்பிடும் போது அந்த முட்டைகள் அந்த கிழங்கு வகையாவோ கேரட் வகையாவோ வயிற்றுக்கு போயிட்டு திருப்பியும் குட்டியை போட்டு அதே வேலைகளை ஸ்டார்ட் செய்கின்றனர். இதுதாங்க நடக்குது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போது இந்த லைஃப் சைக்கிளை பிரேக் பண்ணுறதுன்றதுக்கு நம்மளால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கைகளை கரெக்டாக கழுவுறது, நகங்களை வெட்டுறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது. அதே மாதிரி வந்து அரசாங்கம் உங்கள் சைட்லேருந்து டாய்லெட்டு, சானிடைசேஷன், ரூரல் ஹெல்த்தை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது. அதுமாதிரி அம்மாக்கள் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி பழங்கள்லாம் வாங்குறீங்க, கழுவி கொடுங்க, கழுவி சாப்பிட வைங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 3 விஷயத்தை நம்ம பண்ணாலே அழகாக வந்து இந்த வார்ம்ஸை வந்து நம்ம குறைக்கலாம். இது வந்து ஒரு சில 2 முக்கியமான வார்ம்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இன்னொரு ஒரு முக்கியமான வார்ம் இருக்குது, அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் வார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஆங்கிலோசோமான்ட்டு. இவர் எப்படி உள்ளே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதருக்குள்ளே எப்படி போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலில் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போடுகின்றனர். அது பேர் தான் பர்ரோன்னு சொல்லுவாங்க, ஓட்டை. ஸோ நம்ம காலில் நடந்து போயிட்டு இருக்கோம், அந்த காலில் வந்து அந்த நம்ம நடுவில் 2 காலுக்கு நடுவில் வந்து இந்த கேப் இருக்குல்ல, அது வழியாக ஒரு சின்னதாக ஓட்டையை போட்டு நம்ம உடம்புக்குள்ளே நுழைகின்றனர் ஹூக் வார்ம்ஸ். இது ரொம்ப காமனாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் செருப்பு போடாமல் நடக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து மண்ணில், விவசாய பூமியில் மண்ணில் செருப்பு போடாமல் நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு வயலில் செருப்பு போடாமல் போகிறாங்களோ, யார் யாரெல்லாம் காட்டுப்பகுதியில் செருப்பு போடாமல் போகிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே பூருகின்றனர். அப்போ இது உள்ளே பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் ரத்த சோகன்னு இருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தா நம்ம தலைவர் ஹூக்வாம் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த ஹூக்வாமோட முக்கியமான அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஹூக்வாம்லேருந்து தடுக்கணும் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வயலுக்கோ காட்டுக்கோ போகிறீங்கன்னா வெறும் காலோட போகாதீங்கன்றது முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செருப்போ இல்லைனா ஷூவோ வந்து மாட்டிக்கிட்டு நம்ம போகிறதுன்றது வந்து சேஃப் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து 2வது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது, இன்னொரு முக்கியமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வார்ம் எதுனா, நான் சொன்ன இந்த டேப் வார்ம். இந்த டேப் வார்ம் எப்படி வருது அப்படின்னும் போது 2 விதமான டேப் வார்ம் இருக்குது. ஒன்று பீஃப் டேப் வார்ம், இன்னொன்று போர்க் டேப் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம் அண்ட் டீனியா சாஜினேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ மாணவர்களுக்கு கொலோக்கியல் நம்ம சொல்கிற டேப் வார்மில் பட் மருத்துவ மாணவர்களுக்கு கரெக்டான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனியா சோலியம் சாஜினேட்டா. இந்த டீனியா சோலியம் சாஜினேட்டான்றது என்னென்னா வந்துட்டு பன்னிகளில் காணப்படும் ஒரு புழு. டீனியா சோலியம் என்றது பன்னிகளில் காணப்படும், மாடுகளில் காணப்படும் என்றது டீனியா சாஜினேட்டா. அதனால தான் போர்க்னா என்னது, பன்றி, பீஃப்னா என்னது, மாடு. ஸோ பீஃப் டேப் வார்ம் அண்ட் போர்க் டேப் வார்ம். அப்போ பன்னியோட சதையிலையும் மாடோட சதையிலையும் இது உக்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ யார் யாரெல்லாம் பன்றிக்கறிகள் சாப்பிட்றாங்களோ, மாட்டுக்கறிகள் சாப்பிட்றாங்களோ, அப்போ அவங்க எல்லாருக்குமே இது வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
அப்போ யாருக்கு சார் வரும்னா, அந்த பன்றியை சரியாக சுத்தம் செய்யாமல், சரியாக சமையல் செய்யாமல், சரியாக குக் பண்ணாமல், சரியாக பாயில் பண்ணாமல், சரியாக வறுக்காமல், இந்த குக்கிங் மெத்தட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, அப்போ அந்த பன்னி உள்ள இருக்கும் இந்த புழு அப்படியே உயிரோடவே இருக்கின்றனர். அப்போ அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்குள்ளே வந்து பெரிய பெரிய சைஸ் டேப் வாமாக மாறுகின்றனர். ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது. அதே தான் வந்து பீஃபுக்கும். மாட்டு இறைச்சியை ப்ராப்பர் இடத்தில் சரியாக செய்யாமல், சுத்தம் செய்யாமல், சமைக்காமல், கரெக்டாக இல்லாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பீஃப் டேப் வாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது. அதனால் இந்த மாமிசம் உண்றவர்கள் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் செஞ்சு கரெக்டாக யார் செஞ்சு தராங்க, குக் பண்ணுவாங்கன்னு பார்த்து சாப்பிடுங்க. அவசரப்பட்டு ஏதோ ஒரு லோக்கல் கடையில், ரோடு கடையில் கம்மி காசு அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி காசில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து வாங்கி சாப்பிடாதீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து இந்த அண்டர் குக்குடு பீஃப் அண்ட் போர்க்குனால இந்த பீஃப் அண்ட் போர்க் டேப் வார்ம் வந்து பரவுதுன்றது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ நம்ம ஓரளவுக்கு முக்கியமான அந்த புழுக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன அறிகுறிகள் இருந்து அந்த புழுக்களை வந்து சந்தேகப்படணும்னா, எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும்ன்றதுனால, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைஜீன் இதிலலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்கன்றதுனால, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னும் போது முதல் விஷயம் வந்து வயிறு வலி. அப்போ அந்த வயிறு வந்து ஒரு மாதிரி டல்லாக டிஃப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஸ்னா என்னன்னா, ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு செகண்ட் இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு செகண்ட் இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும், மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வயிறு வலி மற்றும் வயிறு ப்ளோட்டிங்ன்றது முதல் அறிகுறியாக வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பாத்ரூம் போகும்போது அந்த புழுக்களை நம்மளால் பார்க்க முடியுதுன்றது ரெண்டாவது ரொம்ப காமன் கன்ஃபார்ம் அறிகுறி. பார்த்த உடனே என்னடா பாத்ரூம் போல் புழுக்கள்லாம் மிதக்குது அப்படின்னும் போது ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் அறிகுறிகளாக வந்துட்டு இருக்குது. 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் போட மாட்டேங்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் போட மாட்டேங்குது. நான் நல்லா தான் சாப்பிட்றான், ஆனால் வெயிட் போட மாட்டேங்குது, ஆள் இழைச்சிக்கிட்டே போகிறான் அப்படின்றது இன்னொரு இம்பார்ட்டன்ட் அறிகுறி. 4வது, சில இடத்துல பசியும் சரியாக எடுக்காதுன்றது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியாக வந்துட்டு இருக்குது. 5வது வந்து ஆள் ரொம்ப டயர்டாக சோர்ந்த நிலையிலே காணப்படுவாங்க. என்னென்னு செக் பண்ணோம்னா இந்த அனீமியான்றது இருக்குது. அனீமியான்னு சொல்லுவோம்ல, இந்த ரத்த சோகை, அந்த அனீமியா ப்ராப்ளம் வந்து இருக்கும். குழந்தையே வெளுத்து போன மாதிரி இருப்பான், ஹீமோக்ளோபின் ரொம்ப குறவாக இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து காமன் அறிகுறிகளாக வந்து இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப ரேராக இரும்பல் கூட இந்த இது வந்து கொண்டு வரும். ஏன்னா இந்த அஸ்கேரியாசிஸ்ன்னு சொன்னல அந்த ஸ்டார்டிங் அந்த வார்ம், அது வந்து வயிற்றுக்கு போனாலும் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி லங்ஸ்லேயும் போய் பாதிக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ சில குழந்தைகள் இரும்பலாக கூட வந்து இருமும் போது நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு இரும்புறாங்க, இருமும் போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு 2 பாம்பு மாதிரி 2 புழுக்கள் வந்து வாயில் வந்து விழுந்தது. அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வாயிலேருந்து புழுக்கள் வரும், தூங்கிட்டு இருக்கும்போது மூக்கிலேருந்து திடீர்னு புழுக்கள் வெளியே வரும், வாயிலேருந்து புழுக்கள் வெளியே வரும் அப்படின்னும் போது நினச்சி பாருங்கள், பார்க்கவே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அறிகுறிகளில் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்னொரு அறிகுறி, முக்கியமான அறிகுறி வந்து சில ரொம்ப குழந்தைங்களுக்கு கிளாசிக்கலாக என்னென்னா, நைட் டைமில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட அந்த பேக் பகுதியில், இந்த பாத்ரூம் வர பகுதியில் ஊறல் எடுக்கும். இது ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டு என்ட்ரோபியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பின்மாமோட அறிகுறிகள். ஏன் அப்படின்னா, அந்த என்ட்ரோபியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அந்த டாய்லெட் போகிற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல அதோட முட்டைகளை போட்டுட்டு திருப்பியும் உள்ளே போயிடும் நம்ம உடம்புக்குள்ளே. ஸோ அந்த இடத்துல முட்டைகளை போடும் போது நம்மளுக்கு பயங்கரமாக அரிப்பெடுக்கும். அப்போ நம்ம குழந்தை என்ன பண்ணுவான்னா, போய் பின்னாடி அந்த பாத்ரூம் வர இடத்த போயிட்டு சறுக்குன்னு சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான். சொரியும் போது என்ன ஆகும்னா, அந்த முட்டைகள்லாம் அவனோட நகத்தில் படும். அந்த நகத்தை திருப்பி மறுநாள் காலையில் தலைவர் கையை கழுவாமல் எடுத்து வாயில் எடுத்து வச்சாரு சாப்பாடுனா, அந்த முட்டைகள் உள்ளே போய் மீண்டும் குட்டியை போடுது. இது பேர் தான் ஆட்டோ இனாக்குலேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அவனே அந்த முட்டையை அவன் உடம்புலேருந்தே எடுத்து திருப்பி வாய்க்கு அனுப்புறது. அந்த என்ட்ரோபியஸ் எவ்வளோ கிளவராக வேலையை பார்க்குது பாருங்கள். கரெக்டாக எங்கே வந்து முட்டையை போடுது பாருங்கள். கரெக்டாக பாத்ரூம் வர இடத்துல முட்டையை போட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பசங்க சொரியிறாங்க. சொரியும் போது அந்த முட்டைகள் கையில் போகிறது, அது திருப்பியும் வாய்க்கு போகிறது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறி. நைட் டைமில் பாத்ரூம் போகிற இடத்துல பயங்கரமாக ஒரு ஊறல் எடுக்கிறதுன்றதும் ஒரு அறிகுறியாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னும் போது, இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஒரு சிம்பிள் மாத்திரை தான். அது பேர் தான் அதோட டோஸு என்ன எவ்வளோன்றது உங்களோட டாக்டரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதோட டோசஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ டோஸ் போடணும் அப்படின்றது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோஸ் இருக்கும், அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு ஒரு விதமான டோஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து முடிவு செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு சில வார்ம்ஸுக்கு வந்து இந்த அல்பெண்டசோல் கேட்கலைன்னா வந்துட்டு வேற ஒரு சில மருந்துகள் இருக்குது.
இந்த மாதிரி பல மருந்துகள் இருக்குது. அதில் மருந்துகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையும் வந்துட்டு அப்பப்போ இந்த ஸ்கூலில் கேம்ப்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டிவார்மிங்னு ஒன்று நடத்துவாங்க. அப்படின்னா என்னென்னா கூட்டாக வந்துட்டு அந்த ஸ்கூல் ஃபுல்லாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த மாத்திரையை கொடுத்து எல்லாருக்குமே ஒரே டைமில் வந்து டிவார்மிங் நடத்துவாங்க. எப்படி போலியோக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கூல் எல்லாத்தையும் முகாம் போட்டு போலியோ சொட்டு மருந்து முகாம்னு போட்டு இப்படி போலியோ ஒழிச்சு கட்டினாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து மாஸ் டிவார்மிங் விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன். ஸோ கன்க்ளூஷனில் நம்ம சொல்ல விரும்புகிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரி நாடுகளில் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு கொஞ்சம் இந்த எல்லா வீட்டுக்கும் ஒரு பாத்ரூம்ன்ற திட்டத்து மூலயமா வந்து கொஞ்சம் இந்த இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இது கொஞ்சம் விவசாய பூமின்றதுனால யாரெல்லாம் வந்து செருப்பு போடாமல் நடக்கிறாங்களோ, கைகள்லாம் கழுவாமல் இருக்காங்களோ, நகங்களை வச்சுருக்காங்களோ, இவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் மிக முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு செருப்பு போடாமல் நடக்காதீங்கன்றது 1, உங்கள் குழந்தைங்களுக்கு கை கழுவுறது சொல்லிக் கொடுங்கன்றது 2, நகங்களாம் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்றது 3, உங்களோட காய்கறி பழங்களால் நல்லா கழுவிட்டு கொடுங்க அப்படின்றது 4, அதே மாதிரி பீஃப் போர்க் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு அப்படின்றது வந்து 5. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பூச்சி தொல்லைன்றது எங்கே தான் இல்லை, இந்த பூச்சி இல்லாத நாடே இல்லைன்ற மாதிரி பூச்சி தொல்லை எல்லாருக்கும் இருக்குதுன்றதுனால முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக போடுறன்றதுனால ஆதரவை தாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.